அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் ஆட்டுக்காலை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். தண்ணியில் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்ச உடனே நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. நான் ஒரு 5-6 தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது இப்போ வந்து வேக வச்சிடலாம். ஆட்டுக்காலை வந்து குக்கரில் வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக முடியும். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து ஆட்டுக்கால் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா வந்து முழுகிற அளவு தண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. நான் ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து ஆட்டுக்கால் நல்லா வேகும். நான் ஆட்டு பார்ட்ஸ்லேயே இது மட்டும்தான் சாப்பிடுவேன். அப்புறமா ஆட்டுக்கறி சாப்பிடுவேன். மற்றபடி அந்த தலைக்கறி, போட்டி அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு அதுவும் பிடிக்காது. அதை சுத்தம் பண்ணுறது எப்படின்னு கூட தெரியாது, சமைக்கவும் தெரியாது. ஸோ பிடிச்சா தானே அது சமைக்கிறதுக்கே, அதனால் நான் சமைக்க மாட்டேன். குட்டியாக மசாலா மட்டும் அரைச்சிக்கலாம். ஆட்டுக்காலுக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் 2 பத்து சேர்த்துக்கிறேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க. இப்போ வந்து ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு. நீங்களே பாருங்கள், நல்லா கொலன்னு நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, கையை தொட்டு கொலன்னு இருக்கா இல்லை கட்டியாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த தண்ணியோடு அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னோடய ஸ்டைலில் ஆட்டுக்கால் பாயா செய்யலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் நான் வந்து பட்டை, கிராம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன், மற்றது எதுவுமே நான் சேர்க்கலை. அதுக்கப்புறமா ஒரு 6 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அதோட கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு எடிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி, கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவு இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடணும். அப்போ தான் வந்து கிரேவி சூப்பராக இருக்கும் பாயாவுக்கு. நீங்கள் வந்து தக்காளி, வெங்காயம் இல்லை வதக்கலை அப்படின்னா நல்லாவே இருக்காது, சவுன்னு இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுதான் இதுக்கு மசாலா. சில பேர் ஒயிட் குருமா மாதிரி பண்ணுவாங்க, பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சி தேங்காயில் சேர்ப்பாங்க. பட் அது எனக்கு பிடிக்காது, அதோட ஸ்மெல்லும் எனக்கு பிடிக்காது. இது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், நம்ம ஆட்டுக்கால் வந்து வேக வச்சோம்ல அது தண்ணியோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்கோங்க. உங்களுக்கு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க, வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க. இப்போ பேஸ்ட்டு சேர்க்கலாம். தேங்காயும் சோம்பு அரைச்சி வச்சோம்ல அது கூட வந்து சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. உங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க, இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நான் வந்து விசில் விட்டுருக்கேன். ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து விசில் விட்டுருக்கோம்ல 10 விசில், அதிலே வெந்திருக்கோம். இது 2 விசில் விட்டாலே போதும், உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ 2 விசிலுக்கு அப்புறம் இறக்கி வச்சு பாருங்கள். சுட சுட ஆட்டுக்கால் பாயா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நெய்ச்சோறு பண்ணியிருந்தேன். ஸோ நெய்ச்சோறும் ஆட்டுக்கால் பாயா வச்சு நான் சாப்பிட போகிறேன். வீடியோ பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.